இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல வாஸ்து தரும் அற்புத யோகம் பற்றி சொல்ல போறேன். பதிவை ஸ்கிப் பண்ணாம கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். ஒவ்வொரு மனிதருக்கும் தற்சமயம் சொந்த வீடு மிக அரிய விஷயமாகிவிட்டது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நாம் இருக்கக்கூடிய வீடு என்பது நமக்கும் நமது குடும்பத்தாருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் இருக்க வேண்டும் என்பது மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த அடிப்படையில் கிழக்கு பார்த்த வீடு எப்படி இருப்பது நல்ல நன்மை தரும் என்று இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பு ஒரு சிறிய முன்னோட்டமாக வாஸ்து பற்றிய ஒரு சில சிறப்பு தகவல்களையும் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் சுற்றி கொண்டே இருக்கக்கூடிய நமது பூமியின் அனைத்து பகுதிகளிலும் காந்த விசை கோடுகளும் கிரகங்களின் ஒளி கதிர்களும் பஞ்சபூத சக்தியின் ஆளுமைகளும் எங்கும் நிறைந்துள்ளன. இதில் இந்த சக்திகள் அனைத்தும் அல்லது ஒளி கதிர்கள் அனைத்தும் திறந்த வெளியில் பயணத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு மனிதன் மீது தாக்கத்தையோ அல்லது மாற்றத்தையோ ஏற்படுத்துவது கிடையாது. ஆனால் அவை அனைத்தும் குறிப்பிட்ட சில நிலைகளில் ஒரு இடத்தில் குவியும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய மனிதரின் மீதும் அவர்கள் வாழ்வியல் சம்பவங்களிலும் சில நன்மைகளையும் தீமைகளையும் எடுத்து செய்கின்றன. அதாவது ஒரு இடத்தில் குவியும் என்ற சொல்லின் பொருள் கட்டிடங்களுக்கு இடையே இவர்களுக்கு நடுவில் ஒளி பிரபஞ்ச சக்திகளும் பஞ்சபூத சக்திகளும் எப்பொழுதும் தேங்கி இருக்கும் என்பதே அதன் உள் அர்த்தம். அப்படி நிலையாக தங்கி உள்ள சக்திகளின் தினசரி தொடர்பு பெறுகின்ற மனிதர்கள் அவற்றின் மூலமாக வாழ்வியல் மாறுதல்களையும் சில நன்மை தீமைகளையும் அடைகிறார்கள் என்பதே வாஸ்துவின் தொடக்க சாஸ்திரம். அதாவது இந்த சக்திகள் குவிந்து இருக்கும் இடங்களுக்கு ஜோதிட ரீதியாக மூளை பகுதிகள் என்று பெயர். அப்படி ஒவ்வொரு மனிதனும் தனக்காக நிர்ணயிக்கக்கூடிய மூளை பகுதிகளும் அதில் வாழக்கூடிய மனிதர்களின் வாழ்வியல்களை தெளிவாக எடுத்து சொல்லக்கூடியது வாஸ்து சாஸ்திரம். அதன் அடிப்படையில் தான் இன்றைய பதிவின் மூலம் கிழக்கு பார்த்த வாசல் உள்ள வீடு எப்படியெல்லாம் இருப்பது சிறப்பு என்கின்றத இந்த பதிவில் விரிவாக சொல்ல போறேன். வாஸ்து சாஸ்திரப்படி ஒரு மனை பரப்பை 4 மூலைகளாக பிரிப்பார்கள். ஈசானிய மூலை, அக்னி மூலை, அடுத்து வாயு மூலை, அதுக்கு அடுத்தாற்போல் குபேர மூலை என்ற 4 வாஸ்து சாஸ்திரப்படி மிக பிரதானமான மூலைகள். இதில் எப்பொழுதும் எந்த ஒரு மனையும் குபேர மூலையை விட ஈசான்ய மூலை சற்று தாழ்வாக இருப்பது சிறப்பு. வீடு கட்டும் பொழுது எந்த ஒரு விஷயத்தை அனைவரும் மனதில் நிலைநிறுத்தி கட்ட வேண்டும். கிழக்கு பார்த்த வீட்டின் வாசல் ஈசானியத்தில் அமைவது சிறப்பு. அதேபோல் ஈசானியத்தில் அமையக்கூடிய அறையும் சற்று காற்றோட்டம் நிறைந்ததாகவும் ஒளி வந்து செல்லக்கூடிய இடமாகவும் வரவேற்பறை அல்லது ஹால் பயன்படுத்துவது சிறப்பு. ஈசானியத்தில் அமையக்கூடிய எந்த ஒரு அறையும் காற்றோட்டம் இல்லாமலும் ஒளி வரவு இல்லாமலும் இருக்கக்கூடாது. அதற்கு அடுத்தாற்போல் ஈசானியத்திற்கு நேர் எதிர்பக்கம் வரக்கூடிய வாயு மூலையில் கழிவறைகள் அமைவது சிறப்பு. தேவைப்படும் பொழுது குழந்தைகளுக்கான படுக்கை அறையாகவும் இதை பயன்படுத்தலாம். அதே போலவே ஈசானியத்திற்கு மிக அருகில் வரக்கூடிய அக்னி மூலையை சமையல் அறைகளாக பயன்படுத்தலாம். அதே போலவே அக்னி மூலையை பூஜை அறையாகவும் பயன்படுத்தலாம். குறிப்பாக அக்னி மூலையில் நீர் சார்ந்த விஷயங்கள், நீர் தொட்டிகள் போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது. அது போலவே ஈசானிய மூலையில் ஆழ்துளை கிணறு போடுவது போன்ற விஷயங்களும் பயன்படுத்தலாம். ஆனால் ஈசான்ய மூலையின் மீது அதிக எடையுள்ள எந்த பொருட்களையும் பயன்படுத்துவதற்கு உபயோகிக்கக்கூடாது. அதுபோலவே வீடு கட்டும் பொழுது குபேர மூலையை கணவன் மனைவிக்கான படுக்கை அறையாக பயன்படுத்துவது சிறப்பு. பீரோக்கள் பயன்படுத்துவது, லாக்கர்கள் பயன்படுத்துவது போன்ற அறைகளாகவும் பயன்படுத்தலாம். அதே போலவே ஈசான்ய மூலையை வயதானவர்களுக்கான படுக்கை அறையாகவும் பயன்படுத்தலாம். இதே போலவே வீட்டின் மிகப்பெரிய கேட்டு அமைக்கும் பொழுது ஈசானியத்தை நோக்கி அமைப்பதும், அதுவும் வீட்டிற்கான நுழைவாயிலும் ஒரே நேர்கோட்டில் இருப்பது சிறப்பு. இனி மாடிப்படிகள் ஈசானியத்திலிருந்து வாயு மூலை நோக்கி பயணிப்பதாக அமைப்பதும், படிகள் ஒற்றைப்படையில் அமைவதும் நல்லது.
இதற்கு எல்லாம் இறுதி நிலையாக எப்பொழுதும் பெரிய வீடாக கட்டி காம்பவுண்டு சுவர் வைக்கும் பொழுது வாயு மூலையை விட ஈசானியத்தில் உள்ள சுவர் சற்று உயரம் குறைவாக அமைவது சிறப்பு. இப்படி ஒரு சில விஷயங்களை வாஸ்து ரீதியாக பயன்படுத்தும் பொழுது இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும் என்றும் இறைவன் அருளால் அவர்கள் நல்ல மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் என்று சொல்லியும் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இறைவன் அருளால் எல்லோரும் நலமோடு வளமோடு வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.